ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। கீதா பாஷ்யம் 359வது பக்கம். லாஸ்ட் பட் ஒன் பாஷ்யம். न च निष्फलं विददत्यात् कर्मशास्त्रं दुःखस्वरूपत्वात् दुःखस्य च बुद्धिपूर्वकतया कार्यत्वानुपतत्तेः. இப்போ 4வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகத்துல சங்கராச்சாரியார் ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு பூர்வபக்ஷி இந்த ஸ்லோகம் நித்திய கர்மத்தை பத்தி தான் பேசுது, ஆத்ம அனாத்ம விவேகத்தை பற்றி பேசவில்லை அப்படிங்கிற ஓபன் ஸ்டேட்மெண்ட். சங்கராச்சாரியர் சொன்னது இது ஆத்மா அகர்த்தா என்று கொள்கின்ற ஞானத்தின் மூலியமாக மோட்சம், ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி, மோட்சம். இது கிருஷ்ணருடைய கருத்துன்னு சங்கராச்சாரியர் விளக்கம் கொடுத்தார். அது தவறு. ஏன் அவங்க தவறு அப்படிங்கிறாங்கன்னா, அவங்க ஞான கர்ம சமுச்சயவாதின்னு ஒரு குரூப். அவங்க வெறும் ஞானத்தினால் மட்டும் மோட்சம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு கர்மமும் கூட சேர்ந்த ஞானத்தோட தான் மோட்சம் அப்படிங்கிற அந்த ஞான கர்ம சமுச்சயவாதி அந்த மதம் விருத்திக்கார மதம். அதுல இருந்து ஒருத்தர் வந்து கருத்துக்களை நெகேட் பண்றார். அப்போ ஏன்னா சங்கராச்சாரியர் சொல்லும் போது ஞானேன கைவல்யம் மோட்சம் அப்படிங்கிற கருத்து அந்த ஸ்லோகத்துல வர்றதுனால வேற வழி இல்லாம அந்த மதத்துக்காரங்க நெகேட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி இறைவனுடைய கூற்றை மாற்ற பார்க்கிறார்கள். ஏன்னா கர்மக்குள்ள என்ன வேர்டு, நித்திய கர்மத்தை போட்டு நாம இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் சங்கராச்சாரியர் அபியுபேதவாதம் சொல்லும். அப்படின்னா சப்போஸ் நீ சொல்றது கரெக்டாவே இருந்தாலும் தப்பு சொல்லிட்டு, அடுத்தது 2வது நெகேஷன், நீ சொல்ற மெசேஜே தப்பு, ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற சொல்ற நெகேஷன் 2. எப்பவுமே சொன்னதை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அப்படி நீ சொன்னதை சப்போஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுல இவ்வளவு தோஷங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, உபபத்தேகே, அதை இட் கேனாட் பி அக்செப்டபிள் அப்படின்ட்டு. அடுத்தது கருத்தை, நீ சொல்ற கருத்து நித்திய கர்மத்தை இப்ப 2 விதமான கருத்துக்களை அப்ப நெகேட் பண்ணி ஆகணும். அவன் சொல்றது 2 விதமான கருத்து. நித்திய கர்மத்தை பண்றதுனால எந்தவித பிரயோசனம் இல்லை என்பது ஒண்ணு. நித்திய கர்மத்தை பண்றதுனால பிரயோசனம் இல்லைன்னு சாஸ்திரம் எங்கேயுமே கூறல. நித்திய கர்மத்தை இப்ப வந்து பெரிய டவுட் என்ன, நித்திய கர்மம்னா என்ன அதே தெரியாத போது இந்த ஸ்லோகங்கள் புரிந்து கொள்வது கஷ்டம். நித்திய கர்மம் என்பது ஆசிரமத்துக்கு வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் டூஸ் டோன்ட் கொடுத்திருக்காரு. என்னென்ன கண்டிப்பா செய்யணும் இருக்கோ அதுக்கு பேரு நித்திய கர்மம். த ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான், விதின்னு பேரு. இறைவன் நமக்கு கொடுத்த விதி, யூ ஷுட் டூ. இப்ப நம்ம வந்து எல்லாருமே கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு வாழ தெரிஞ்சா போதும். இப்போ நித்திய கர்மம் போது ஒரு கிரகஸ்தாவா இருக்கிறவங்க 5 பஞ்சமகா யக்னங்கள் நித்திய கர்மம். இது வந்து அக்னி ஹோத்திராதி கர்மங்களும் நித்திய கர்மமாக அந்த காலத்துல இருந்தது. இப்ப அக்னி கோத்திரம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டு, ஏன்னா அக்னி கோத்திரம் பண்றது கிரகஸ்தாவுடைய நித்திய கர்மம். ஆனா இப்ப என்னாச்சு, அக்னி கோத்திரம் பண்றேன்னா எவ்வளவு, அதுக்கு முன்னால சாதுர்மா, நீங்க முண்டகோபனிஷத் படிச்சிருந்தா தெரியும், ஒரு வீட்டுல அக்னி கோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னால சாதுர்மாசம், பௌர்ணமி மாசம், இந்த மாதிரி நிறைய கர்மங்கள் பண்றவன் தான் அக்னி கோத்திரம் பண்றக்கே குவாலிஃபைட் ஆகிறான். அவங்கதான் அக்னி கோத்திரம் பண்ணணும். மத்தவங்க அக்னி கோத்திர பாத்திரத்தை கையிலேயே தொடக்கூடாது, they are not qualified. அப்போ அதெல்லாம் பண்ணணும்னா காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறவனா இருக்கணும். அவன் காயத்ரி மந்திரம் ஜெயிக்கிறா இருக்குன்னா அவன் பூணூல் போட்ட, இந்த மாதிரி பல கண்டிஷன் இருக்கிறவங்க தான் அக்னி கோத்திரம் பண்ணணும்.
இப்ப கிட்டத்தட்ட அக்னிகோத்திரம் இப்ப இந்த இந்த காலகட்டத்துக்கு கலியுகத்திற்கு நமக்கு கொடுத்த அடுத்த நித்திய கர்மம் எது எடுத்துக்கணும்? பஞ்சமகா யக்ஞம். நித்திய கர்மங்கிறது பஞ்சமகா டெய்லி கிரகஸ்தா மஸ்ட் டு ரிஷி யக்ஞம். ரிஷிகள் கொடுத்த வேதத்தை ஓதுதல், உபனிஷத்துக்களை கற்றுக்கொள்ளுதல், சாண்டிங், இந்த மாதிரி வர்றது பேரு ரிஷி யக்ஞம். கண்டிப்பா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டான்னு ஔவையாரு சொன்னது இதத்தான், ரிஷி யக்னத்தை தான். அடுத்தது தேவதா யக்னம். வீட்டுல தேவதைகளுடைய படத்தை வச்சு பூஜை பண்றது. ஏன்னா பரஸ்பரம் பாவையந்தாக நம்ம பண்ணணும். நமக்கு வேணுங்கிறத அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க அவங்கள ப்ரே பண்ணாலும் ப்ரே பண்ணலினாலும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாம அவங்களுக்கு கிராட்டிடியூட், தேவதைகளுக்கு செய்யக்கூடிய யக்னம் அது முறைப்படி கற்றுக்கொண்டு ஷோடச உபச்சாரம் கிரகஸ்தா வீட்டில் நடைபெற வேண்டும். அது ஏங்கிறது இப்ப அடுத்த கிளாஸ் இப்ப நம்ம அடுத்த இதுல வகுப்பு பார்க்க போறோம். அடுத்தது பித்ரு யக்னம். நம்மளுடைய நம்ம வீட்டுல முன்னால இறந்தவங்க மட்டும் இல்ல, இந்த ஜீவர்கள் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பர்த் உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா, அனைவருமே பித்ரு தான். அவங்களுக்கு அவருடைய பாதையில் எளிதான ஒரு பாதையை நடப்பதற்குண்டான செயல் தான் பித்ரு யக்னம். அவர்களுக்கு ஒரு முறைப்படி ஒரு பூஜை பண்றது, பிண்டம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, இதெல்லாம் என்னது? பித்ரு யக்னம். அதுவும் நித்திய கர்மம், கம்பல்சரி கர்மா. நித்திய மீன்ஸ் கம்பல்சரிங்குது, நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு ஜாப் வேலை என்னது, எனக்கு ஜாப், நம்ம ஜாபுக்கு நான் போறேன், நான் சம்பாதிக்கிறதுனால, வீட்டுல பொறுப்புகள் நான் ஏத்துக்கிறதுனால, குழந்தைகள் நிறைய இருக்கிறதுனால, எதுவுமே எக்ஸ்கியூஸ் கிடையாது. கம்பல்சரினா கம்பல்சரி தான். அங்க எந்த எக்ஸ்கியூஸும் நீங்க சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறது இறைவன் எதிர்பார்க்கிறாரு. அடுத்தது பூத யக்னம். நம்மை சுற்றி இருக்கிற செடி கொடி விலங்குகளுக்கு நம்மால் முயன்ற உதவியை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்வது. அடுத்தது நரயக்னம். நரயக்னங்கிறது என்னுடைய காலத்தையும் உழைப்பையும் எதையும் எதிர்பாராமல், மற்றவர்களிடம் எதையும் எதிர்பாராமல் அவர்களுக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது நரயக்னம். இப்போ இந்த 5ம் தான் நித்திய யக்னம். நித்திய கர்மம் அது நித்திய யக்னம்னு சொல்றோம். அது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது இந்த கர்மம் என்ன வேர்டா மாறுது? யக்னமாக மாறுது, நித்திய கர்மா. இந்த கர்மத்தை இப்ப அவன் என்ன சொல்றான், இந்த ஃபீல்ட தான் அவர் திங்க் பண்றாரு பூர்வபக்ஷி. அதாவது விருத்திகார மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஞான கர்ம சமுச்சயவாதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்கதான் இந்த இடத்துல பூர்வபக்ஷி. அவங்க என்னங்கிறாங்க, நித்திய கர்மத்தை பண்றதுனால எந்த பிரயோசனம் இல்லைங்கிறது அவருடைய முதல் வாதம். அது வேதம் படிக்கிற வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள். ஆஸ்திக்காக, நாஸ்திக கிடையாது. இங்க வேதத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னா வாயை கம்முன்னு முடிதான் ஆகணும். ஏன்னா வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், விதண்டாவாதிகள் அல்ல. வேதத்தை நன்கு மெனக்கெட்டு படித்தவர்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் இங்க உட்காந்துருக்க பூர்வபக்ஷி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல், வேதத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, நான் கண்டனா சாப்பிட்டேன்னா குண்டா, அதுக்கு என்ன சொல்றது, சாருவாக்கா. இதேனா சாருவாக்காஸ். சாருவாக்காசன்னு யாரு தெரியுங்களா? நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலங்கிறாங்க பாத்தீங்களா. இந்த ஜென்மம் ஒண்ணுதான் இருக்குது, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, கடனை வாங்கியாவது நெய் ஊத்தி நல்லா சாப்பிட்டுரு, அதுக்கப்புறம் ஒரு பிறவி வருங்களா, கேரண்டி கிடையாது. இதுக்கு முன்னால பிறவி இருக்குங்க, கேரண்டி கிடையாது. எப்படி பொழைக்கணுமோ பொழைச்சுக்கோ அப்படின்னு வாழ்றவங்க சாருவாக்க. எனக்கு பிடிச்ச மாதிரிதான் சாமி விடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரிதான் வீட்டை மேய்ச்சணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க பாத்தீங்களா. எது சாஸ்திர பக்கம் வராது, சாருவாக்கான்னு பேரு. இவங்கெல்லாம் சாருவாக்காஸ் கிடையாது. they accept the Veda, they come to study. அந்த இடத்துல புரிஞ்சுக்கிற இடத்துல அவங்க அந்த கர்மகாண்டிகளாக இருந்து வர்றதுனால அவங்க அந்த கர்மத்தை விடுறக்கு, அந்த பற்று, கர்மத்தின் மேல் இருக்கிற கர்மகாண்டம் செஞ்சு 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 அதுல இருக்கிற பற்றுல இருந்து விடுபட முடியாமல் கஷ்டப்படுறவங்க, அவ்வளவுதானே தவிர they are not சாருவாக்காஸ், they are not நாஸ்திகா கிடையாது, they are ஆஸ்திகா, வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நித்திய கர்மத்தை பண்றதுனால எந்த பிரயோசனம் கிடையாதுங்க போது அதை நம்ம ஈஸியா நெகேட் பண்ணிடலாம். ஏன்னா நித்திய கர்மத்தை பண்றதுனால போன கிளாஸ் என்ன முடிச்சோம், 2 பலன். 1 சாதன சதுஷ்ய சம்பத்தி, அடுத்தது வேர்ல்ட்லி பெனிஃபிட்ஸ். நீங்க வீட்டுல என்ன இல்லைன்னு கேக்குறீங்களோ அதை கேட்காமலே கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் இறைவன். இந்த வீட்டுல நித்திய கர்ம தினசரி நடைபெறுதுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ, எப்ப வேணுமோ, எவ்வளவு வேணுமோ எல்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்டா கொடுத்துருவாரு அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனா மனசுக்குள்ள there are 2 types of மனம் இருக்கும். ஒரு மனம் நித்திய கர்மம் பண்ணும்போது எனக்கு வேர்ல்டி பெனிஃபிட்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கு 80% வேர்ல்டி பெனிஃபிட் கொடுத்துருவாரு, 20% அவங்க கேட்காமலேயே சாதன சதுஷ்ய சம்பத்திய கொடுப்பாரு. மனம் 2 மனுக்கு. ஒண்ணு என்ன கேட்கும், எனக்கு வேர்ல்டி பெனிஃபிட் போட்டு கிடைச்சா போதுப்பா, எனக்கு சாதன சதுஷ்யம் என்னன்னே தெரியல, குவாலிபிகேஷன் என்ன தெரியாது, வேதத்துக்குள்ளே வராதவங்க நித்திய கர்மம் பண்றாங்க.
அப்ப அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, எனக்கு வீட்டுக்குள்ள இது இருக்கணும், அது இருக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கை சுகமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதை 80% கொடுத்துருவாரு. 20% அவங்க கேட்காமலேயே சாதன சஷ்டிய சம்பத்தி உள்ள கொடுத்துட்டு வருவாரு. இப்ப அடுத்த மனம், இன்னொரு மனம் என்ன கேக்குது, எனக்கு சாதன சஷ்டிய சம்பத்தியை கூட மெயினாக சங்கல்பம் ஒரு மனிதன் பண்ணினான் என்றால் 80% என்ன கொடுப்பாரு, சாதன சஷ்டிய சம்பத்திக்கு செலவு பண்ணிட்டு 20% வேர்ல்டு பெனிஃபிட் அவரு பாத்துக்குவாரு. அவர் கொடுக்கிற 20% பெனிஃபிட் கூட நம்மளால கேட்க நமக்கு தெரியாது. அத முதல்ல அகங்காரம், எனக்கு தெரியாதா என் குடும்பத்தை பத்தி, என் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு தெரியாதா, எப்ப வேணும்னு தெரியாதா, தெரியாது. நாளைக்கு நம்ம குடும்பம் எதை ஃபேஸ் பண்ண போகுதுங்கிறது இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா அதை யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பிளான் பண்ணுவேன், 2 வருஷம் குடும்பம் எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் என் குடும்பம் எப்படி இருக்கு எல்லாம் பிளான் பண்ணுவேன் தவிர, நடுவுல நாளைக்கு காலையில கிளாஸ் முடிஞ்சு எந்திரிச்சு போனா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல அந்த லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கணும். அந்த லிமிட்டேஷன், ஐயோ ஒன்னும் தெரியாது பயப்பட தேவையில்லை. அதுக்கு இறைவன் என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காரோ அதை ஃபாலோ பண்ணி ரிலாக்ஸா வாழ கத்துக்குங்க. இதுதான் நித்திய கர்மம். இப்ப கமிங் டு தட், அதை அவனை நம்ம சக்கராச்சாரிய நெகேட் பண்ணவே போகல. ஏன்னா அது வேதம் ஃபுல்லா கொடுத்திருக்காரு 2 பெனிஃபிட் இருக்குன்னு. அவன் ஒரு வாதத்துக்காக விதண்டாவாதத்துக்காக எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டாரு. அடுத்து சொல்றாரு பாத்தீங்களா, நித்திய கர்மத்தை பண்ணுனா நோ பிரயோசனம், நெகேட் பண்ணவே இல்லை சங்கராச்சாரியார். ஏன்னா அது பண்ண வேண்டிய விஷயமே அல்ல. அடுத்தது 2வது விஷயத்தை எடுக்கிறார். என்ன சொல்றாங்க, நித்திய கர்மத்தை பண்ணுனா பிரயோசனம் இல்லை, பண்ணலீனா பிரத்யவாய தோஷம், நரகாதி பாப்பங்கள். இது சாஸ்திரம் சொல்லுது. அக்கரணே பிரத்யவாய தோஷம்ங்கிறது இறைவனுடைய வாக்கு. இப்ப பூர்வபக்ஷி அதை எடுக்கிறான். இறைவனே சொல்லிட்டாருல்ல, அக்கரணே பிரத்யவாய தோஷம். இத நாம இப்ப இன்னைக்கு நம்ம அதத்தை நெகேட் பண்ணி இது பூர்வபக்ஷி வாதத்தை கன்க்ளூட் பண்ணி we are now entering into அடுத்த ஸ்லோகம். என்ன சொல்றான், அக்கரணே பிரத்யவாய தோஷம். எது, நித்திய கர்ம அக்கரணே. நித்திய கர்மத்தை பண்ணலினா பிரத்யவாய தோஷம் உண்டுங்கிறது சாஸ்திர வாக்கியம். அப்ப அவன் சொல்றது கரெக்ட் தானே, நித்திய கர்மத்தை செய்யலினா தட் வில். ஆனா ஒரே ஒரு வேர்டு தான் சாஸ்திரத்துக்கும் அவனுக்கும் பிரச்சனை. அவன் என்ன சொல்றான், நித்திய கர்ம அக்கரணம் வில் ப்ரொடியூஸ் பிரத்யவாய தோஷம்ங்கிறான். பூர்வபக்ஷி என்ன சொல்றாரு, நித்திய கர்மத்தை பண்ணலினா அபாவம், அது ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணும், உண்டு பண்ணும், உற்பத்தி பண்ணும். அந்த உற்பத்திங்கிற வார்த்தை தப்பு. நித்திய கர்மம் பண்ணலினா பிரத்யவாய தோஷம் உண்டுங்க. ஆனா அவன் திங்க் பண்ற இது அபாவத்தில் இருந்து பாவம் வந்திருக்கு. ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஏதோ ஒண்ணு வருது அப்படிங்கிறது எந்த பிரத்யக்ஷ பிரமாணமோ அனுமான பிரமாணத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது. வேதமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கண்ணுக்கு முன்னால திடீர்னு உட்கார்ந்துருக்குது, திடீர்னு பக்கத்துல கரடி உட்காருவாங்க. ஒண்ணுமே இல்லாத இருந்து எப்படி கரடி வரும், எப்படி ஒரு நாய்க்குட்டி வரும்? முதலே அதாவது எதுவுமே இல்லாததுல இருந்து ஒன்று வருதுங்கிறது அவஸ்தையற்றது. இந்த உலகத்துல அது நிலையான அதாவது அந்த மாதிரி ஒரு நடைபெறாது. அசத்திலிருந்து அதுக்கு அவர் கொட்டேஷன் கொடுத்தாரு. எதுல இருந்து, நாசத்தோ வித்யதே பாவக ஃப்ரம் கீதா. சாந்தோக்கிய உபநிஷத்துல அசத்திலிருந்து சத்து வராதுன்னு சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லி இருக்கு, இதுலயும் சொல்லி இருக்கு. அசத்திலிருந்து அவருடைய வாதம் என்ன, அசத்திலிருந்து சத்து உற்பத்தி ஆகிறது. அப்ப என்ன, நித்திய கர்மத்தை பண்ணாம இருந்தீனா பாப்பம் உற்பத்தி ஆகிறது. இதுதான் அவனுடைய வாதம். அப்போ வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். நாமளும் ஒத்துக்கிறோம், ஏன்னா வேதம் சொல்லிருச்சு அக்கரணே நித்திய கர்ம அக்கரணே பண்ணலினா பிரத்யவாய தோஷம் உண்டு. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நித்திய கர்மத்தை பண்ணல அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா அதை நெகேட் பண்ணிட்டுமே. அபாவத்திலிருந்து ஒண்ணுமே வரல, அவனுக்கு எப்படிங்க பாபம் வரும்? அபாவத்திலிருந்து பாவம் வருது, அசத்திலிருந்து சத்து வராது. அப்புறம் எப்படி நம்ம அதை ப்ரூவ் பண்ண போறவா? வேதம் என்ன சொல்லுது, நாம எங்க ப்ரூவ் பண்றோம்? வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நித்திய கர்மத்தை செய்யல அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர் வில் பி அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பா. அதாவது நீங்க நித்திய கர்மத்தை பண்ண டெய்லி பண்ண அதுல ஒரு ஸ்லோகம் கூட வருமே, காலையில் பண்ணின பாப்பம், மாலையில் பண்ணின பாப்பம், மத்தியானம் பண்ணின பாப்பம், இதெல்லாம் க்ஷயமாயிட்டு வரும். இப்ப நீ பாப்ப க்ஷயம் நடைபெறும்.
இது கண்ணுக்கு தெரியாது. இறைவன் கூறுகிறார், ஸ்ரத்தையோடு கேட்கிறோம், பண்றோம். நித்திய கர்மத்தின் மூலியமாக என்ன நடக்குது? பாபக்ஷயம். அப்ப அது எதை பண்ணுது? அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பா ஆகாமல் பார்த்து கொள்கிறது. பாப்பம் கூட்டம் ஒண்ணு சேராமல் வச்சு தலை மேல அடிச்சு கொள்ற அளவு. ஏன்னா அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பா தான் அந்த தீவிரமா பிரச்சனை அதிகமாகும். சோ அந்த அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பாவை அது குறைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது அவன் சரியா புரிஞ்சுக்கல. அக்குமுலை இப்ப நீங்க வந்து குளிக்கிறோம். குளிக்கும் போது என்ன நடைபெறுவது? அழுக்கு சேராமல். குளிப்பதுங்கிறது அழுக்கு சேராமல் தடுக்குதா இல்லையா? அந்த மாதிரிது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நித்திய கர்மத்தை ஒருத்தர் பண்றாங்க வீட்டுல, நம்ம எதுவே எடுத்துக்கலாம், பஞ்சமகா யக்னத்தையே எடுத்துக்கலாம். அதுல 5 எடுத்துக்கணுங்க. 1 நீங்க நர யக்னம் பண்ணல, பூத யக்னம் பண்ணல, பாயிண்டே கிடையாது. 5 நீங்க பண்ணல அப்படின்னா என்ன சேர்ந்து என்ன நடந்துட்டு இருக்குது நம்மள அறியாம? அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பா. பாப்பம் அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். அப்ப பிரச்சனை எச்சா இல்லையா? துக்கத்திற்கு காரணமா நம்மளே தேடிக்கிறோமா இல்லையா? அப்ப நித்திய கர்மம் பண்ணும்போது என்ன நடக்குது? அந்த பாப்பம் வந்து ஷயமாயிட்டு வருது. இதுதான் வேதம் சொல்ற கருத்து. அதாவது நித்திய கர்மம் வந்து பிரத்யவாய தோஷத்தை உற்பத்தி பண்றது இல்ல. ஏன்னா அது வந்து அபாவாத் பாவம் வந்ததுங்கிற கருத்து நாம நெகேட் பண்ணிடுறோம். சோ நித்திய கர்மம் பண்ணலினா அக்குமுலேஷனா பாப்பா. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் இவருக்கும் பூர்வபக்ஷிக்கும். வேதத்தை தவறா புரிஞ்சுக்கிட்ட இதுதான். நீங்க பண்ணல அப்படின்னா அக்குமுலேஷனா ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்ம வேர்ல்ட்லி பெனிஃபிட். ஏன்னா பாப்பம் அதிகமாகும் போது அது என்ன பண்ணும்? நீங்க எதை நினைச்சீங்கன்னாலும் அடைய விடாது. அக்குமுலேஷன் பாப்பம் என்னங்க பண்ணும்? இப்ப நாம இங்க இருக்கிறோம், நாம நினைச்சது இங்க இருக்குது அப்படிங்கும் போது 2க்கு கேப் ஆறு பாப்பம். இப்ப நம்ம வந்து ஒரு மாசம் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அது 1 லட்சம் அங்க நிக்குது. எம்பி பிடிச்சா கூட அந்த பணத்தை நம்மளால அடைய முடியல அப்படின்னா என்ன காரணம்? பாப்பம். அப்ப நீங்க வந்து ஆல்ரெடி இந்த பிரச்சனையினால நம்ம பணம், நீங்க நித்திய கர்மம் பண்ணாத போது பிரச்சனை என்ன ஆயிட்டே போகும்? அக்குமுலேஷன் என்ன பண்ணிக்கிட்டே போகும்? the distance between you and that worldly benefit தள்ளி போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில எது நாம நினைச்சாலும் என்ன பண்ணாதே, நாம என்ன பண்ற? நித்திய கர்மம் பண்ணாத போது அக்குமுலேஷனை பாப்ப ஆகுதுங்கிறது நீங்க இன்னும் கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணி புரிஞ்சு பாருங்க. நாம எது நினைக்கிறோமோ அது நம்ம கைக்கே சிக்காது. இது வந்து நித்திய கர்மம் பண்ணாததுனால வருகிற பலன் எடுத்துக்கணுமே தவிர நித்திய கர்ம அக்கறை வந்து ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. அது இன்டைரக்டா. அடுத்தது இது ஒண்ணாச்சுங்களா? எது? அக்குமுலேஷன் பாப்பா அதிகமாக அது வந்து என்ன பண்ணுது? எனக்கு எது வேணும்னு நினைக்கிறனோ அதை இன்னும் என்ன பண்ணி விட்டுரும்? தள்ளி விட்டுரும். கிட்ட இருக்கிற நாம வந்து புண்ணியம் பண்ண அது கிட்ட வரும்னு படிச்சிருக்கோமா இல்லையா? நம்ம என்ன கேட்கிறோமோ அது எப்படி கிட்ட வருது? ஒரு நாள் கிடைக்குதுங்க போது 2 ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். நானும் அந்த பொருளும். இப்ப அந்த பொருள் என்னை விட்டு தள்ளி நிக்குது. நீங்க அக்குமுலேஷனா பாப்பா பண்ண நித்திய கர்மம் வீட்டில் நடைபெறலிங் போது நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன கேட்கிறேனோ அது என்ன ஆயிட்டே போகும்? தள்ளிட்டு போகுமா போகாதா? அந்த பாபம் போய் நடுவில் அங்க ஆட் ஆகுமா ஆகாதா? திஸ் இஸ் த ரீசன். இது ஒரு நித்திய கர்மம் பண்ணாததுனால. அடுத்தது பாருங்க, இப்போ நீங்க நித்திய கர்மத்தை பண்ணு அப்படிங்கும் போது, நான் பண்ணல அப்படிங்கும் போது சாஸ்திரம் சொல்லும், ஏய் நீ பண்ணலீனா வேற 2 பண்ணுவீங்க. இதெல்லாம் சாஸ்திரத்துல வார்த்தைங்க, என்னோட வார்த்தையோ சங்கராச்சாரிய வார்த்தையோ அல்ல. எங்கெங்கயோ இருக்கிறத நாங்க பொறுக்கி போட்டு நடுவில் கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆச்சாரிய பரம்பரை கொடுத்துட்டு இருக்கு. நான் இல்ல. இப்போ பண்ணல அப்படின்னா நீ 2 பண்ணுவ. ஒண்ணு பரதர்மம், இன்னொன்னு அதர்மம். ஏன்னா நான் உடம்பு படைக்கும் போதே கர்மத்தை பண்ணாமல் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாத ஒரு சரீரத்தை நான் அவனை படிச்சு வச்சிட்டேன். அப்ப இந்த கர்மத்தை பண்ணினா பொட்டாட்ட அந்த காலை ஓடி போயிடும். ஒரு காலையில ஒரு 6 to 7, 6 to 8 ஏதோ ஒரு டைம் வச்சுக்கலாம். அதுக்கு இந்த ரொட்டீனா அது ஒரு பண்றது. அப்புறம் ஒரு 9 to 10 ஒரு பரதர்மம், ஸ்கூலுக்கு போறாங்க பண்ற பாத்தீங்களா, அது ஒரு கர்மத்தை பண்றது. இந்த மாதிரி ஒரு பூத யக்னம் பண்றது. ஒரு நாள் ஃபுல்லா இறைவன் நம்மள வந்து டைம் வந்து நம்மள எக்யூப் பண்ணி வச்சிட்டாரு. நீ இதை பண்ணு, ஒரு 24 மணி நேரத்துல உனக்கு பரதர்மத்துக்கு 1 மணி நேரம் யோசனை பாருங்க. அவர் எப்படி பிளான் பண்ணிட்டு பாருங்க. நீ தேவதா யக்னத்துக்கு 1 நேரம், ரிஷி யக்னம் முடியுதா, நான் எந்திரிச்சு போன தேவதா யக்னமா, அது முடிஞ்சா இப்ப ஸ்கூலுக்கு போறியா பரதர்மமா, அதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து செடி கொடி பண்றியா, பித்ரு
ஸ்டாண்டிங் போறியா, கோயிலுக்கு போற, இப்படி நம்ம அவர் எக்யூப் நம்மள ஃபுல்லா லோடட் வித் அந்த டைம் வந்து கரெக்டா பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு. சப்போஸ் நீங்க நித்திய கர்மத்தை பண்ணலின்னு வச்சுக்கோங்களேன், நோ ரிஷி யக்னம், நோ தேவதா யக்னம், யோசனை பண்ணி பாருங்க, நோ பரதர்மம், நோ பித்ரு, நோ பூத யக்னம் பண்ணலின்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் ஓப்பனா சொல்லிட்டாரு, ஏய் நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலினாலும் நீ கண்டிப்பா ஒன்னா பரதர்மத்தை பண்ணியே தீரணும், இல்லையா அதர்மத்தை பண்ணி தீருவ. நீ பரதர்மத்தை பண்ணினாலும் பாப்பம் வரப்போகுது, அதர்மத்தை பண்ணினாலும் பாப்பம் வரப்போகுது. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்க அதர்மம் பண்ணினா மட்டும்தான் பாப்பம்னு. நெவர். பரதர்மத்தை பண்ணினாலும் அதர்மத்துக்கு தகுந்த பாப்பம் உண்டு பண்ணம். வாட் யூ மீன் பை பரதர்மா? மற்றவர்களுடைய கர்மத்தை நான் என் தலையில எடுத்து போட்டுட்டு செய்யறேன் பாத்தீங்களா கடமைகளை, மற்றவர்களுடைய கடமைகளை உதவி செய்யறது வேறீங்க, மற்றவருடைய டியூட்டிஸ பரதர்மனா எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நான் செய்ய மாட்டேன், மற்றவங்களுடைய கடமைகளை நான் செய்யறேன்னா அதுக்கு பேர் என்ன, பரதர்மம். எப்போ எனக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த கடமைகளை நீ செய்யலின்னா கண்டிப்பா நீ எங்க போயிருவ, பரதர்மத்துக்கு போயிருவ. கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும். அது பாப்பம். இட் இஸ் நாட் அட் ஆல் அது வந்து எதுவுமே வராதுன்னு கிடையாது. ஏன்னா எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். யோசனை பண்ணி பாருங்க, பரதர்மம்ங்கிறது கண்டிப்பா உனக்கு எதைத்தான் கொடுக்க போகுது, பாப்பம். உன் வேலையை மட்டும் நீ பாருங்கிற. நீ குழந்தைகளை பத்தினா நீ உன் குழந்தைகளை வளர்த்து ஆச்சா, அடுத்தது அதை பர்ஃபெக்டா பண்ணு. இப்ப பரதர்மத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அது என்னதான் கொடுக்கும், புரிஞ்சுங்க. ரெண்டு ரீசன். ஃபர்ஸ்ட், நித்திய கர்மத்தை பண்ணலினா அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பம் ஆட் ஆகிட்டே போகும். ரெண்டாவது, நீ பரதர்மத்தை பண்ணினாலும் பாப்பம் வரப்போகுது. சோ டோட்டலா யார என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பாப்பத்தை சக் பண்ணிட்டு வந்திருக்கிறோமா. எப்படி ஒரு கன்று குட்டி, இதுக்கு சுவாமிஜி கொடுத்த எக்ஸாம்பிள், எப்படி ஒரு கன்று குட்டியானது மடியிலிருந்து பாலை உறிஞ்சுகிறதோ அதை போல் நீ என்ன பண்ற, நித்திய கர்மத்தை பண்ணலின்னா எதை உறிஞ்சிக்கிற, மூணு இடத்துல நீ என்ன பண்ணிக்கிற, பாப்பத்தை நீ கண்டினியூஸா உறிஞ்சிக்கிற. How can you have a happy life? இது அடுத்த லைன். இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எது, மூணு பேதான் புரிச்சுக்கலாம். மூணு விதமான பாப்பம் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பம், பரதர்மம் பண்ணும்போது புதுசா பாப்பம் ஆட் ஆகுது, அதர்மம் பண்ணும்போது புதுசா பாப்பம் ஆட் ஆகுது. ஆச்சா, அது வந்து அக்குமுலேஷன் ஆஃப் பாப்பங்கிறது பாப்பம் க்ஷயமாகாம இருக்கிறது, புதுசா பாப்பத்தை பண்றது. டோட்டலா இப்ப கழிச்சு கூட்டி பாருங்க. we cannot have a happy life. எது எப்ப வேணுமோ எதையும் நம்மளால அடைய, இது எதுவுமே பண்ணாம சில பேர் எல்லாமே அடையறாங்களே அப்படின்னு அடுத்த கேள்வி தோணும். இதெல்லாம் என்னமே தெரியல பாருங்க, அவன் ஜாலியா இருக்கான், அவன் ஜாலியா இருக்கான்னு உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். வெளியில இருந்து பார்த்தா கார்ல போற மாதிரியும் பட்டு நகையில ஜலிக்கிற மாதிரி இருக்கு, உள்ள போய் பார்த்தா தாங்க தெரியும். நீங்க வெளியில இருந்து ஜட்ஜ் பண்ணி கொண்டீங்க ஃபர்ஸ்ட். அது ரெண்டாவது, பூர்வ ஜென்மத்தில் அவங்க அதுக்குண்டான புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க, அதை கழிச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இதுல நோ அவங்க பண்ணாமையே அவங்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம சாஸ்திரத்தை என்ன பண்றோம், சந்தேகப்படுகிறோம். சாஸ்திரத்தை சரியாக புரிந்து கொள்ளலைன்னா என்னதான் பண்ணி ஆகணும், சாஸ்திரம் சொல்லதெல்லாம் சந்தேகம் அப்படிதான் வரும். அதுதான் சொல்றது என்ன வேணும், புரியுற வரைக்கும் ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம். see the important of நித்திய கர்மா. ஏன்னா உங்களை டைம் கரெக்டா மேனேஜ் பண்ணி கொடுக்கறது இறைவன். நாம் என்ன பண்றோம், ஏன் இப்படி இந்த எல்லாரும் இந்த வாழ்க்கைக்கு வரலினாங்க, அகங்காரத்தில் நின்று திங்க் பண்றதுனால நான் என் குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் வந்து என் உடம்புக்கு இதுதான் ஃபிட்னஸ் எனக்கு தெரியுது, இதை சாப்பிட்டா எல்லாமே எதுல வந்து நின்னுக்கிறோம், அகங்காரம். நான் முடிவெடு, இறைவன் என்ன சொல்றாங்கிறது காது கொடுத்து கேட்கறதுல யாராவது வந்து சொன்னால் காதை அடைச்சிக்க வேண்டியது. எனக்கு என்ன தோணுதோ அப்படித்தான் நான் வாழுவேன். குட்டிச்சவர் ஆகிறதுக்கு நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. ஏன் அது ஏன் பண்றாங்க, அதுவும் அவங்க செஞ்ச பாவம், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களால காப்பாற்றவே முடியாது. we can pray for those people. அதுதான் இந்த இடத்துல முக்கியமான இடம். கன்க்ளூட் பண்றாரு, நம்ம படிக்கலாம். நச்ச நிஷ்பலம். இப்ப என்ன சொன்ன, அபியுபேத வார்த்தை முடிஞ்சிருச்சு, டைரக்டா அட்டாக் பண்றாரு. நீ சொல்ற பாயிண்டே தப்பு, எது அக்கறை நம்ம பண்ணாத ஒரு விஷயத்துக்கு அபாவத்துல இருந்து பாவம் வராதுங்கிறத நெகேட் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு, ஏய் ஒண்ணுல பிரயோசனம் இல்ல அப்படின்னா எவனாச்சும் ஜெய்வானா, இதுதான் அடுத்த பையன். நம்ம ஈஸியா சொன்னா நம்ம லாங்குவேஜ்ல ஒருமே பிரயோசனம் இல்லைன்னா, ஒரு முட்டாள் கூட இது செஞ்சீங்கன்னா எந்த பிரயோசனம் இல்லைன்னு எவனாச்சும் ஜெய்வானா. நாமளும் 5 வருஷமா இதுல பண்ணுங்க, இவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லவே இங்க நிறைய கிணத்துக்கு ஆள் வரமாட்டேங்குது.
இவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லும் போதே நிறைய கிடம் பண்றதுன்னா கொஞ்சம் மனசு எப்படி இருக்குது? அது வந்துங்க அவங்க வேண்டாங்கிறாங்க வீட்டுல, இவங்க வேண்டாங்கிறாங்க வீட்டுல, எப்படியோ ஒண்ணு மாஃபியா லேடி உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. பலனை சொல்லும் போதே எதே நித்திய கர்மத்தை பலன் நீ பிராக்டிகலா பாருங்கிறக்கா நான் எக்ஸாம்பிள் இங்க வரேன். உங்களை குத்தி காட்டுங்கிறதுக்காக நான் வரல. சொல்லு இதனால் இந்த பலன், இதனால் இந்த பலன் நாமள 5 வருஷமா சங்கூதிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பதான் என்ன பண்றது இல்ல, நித்திய கர்மத்துக்கு யாரும் வருவது இல்லை. அவங்க வர்றீங்க இல்லைன்னு சொல்ல, பலனே இல்லைன்னு கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நித்திய கர்மத்தை பண்றதுனால பலனே இல்லைன்னா யாராவது பண்ண போறோமா? அப்போ இறைவன் நம்மள கன்ஃபியூஸ் பண்றாரா, இல்ல நம்மள கான்ட்ரடிக்ஷன் வருதா இல்லையா? நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக கஷ்டப்பட்டிருக்கிற இறைவன், நீ நித்திய கர்மத்தை பண்ணு, ஆனா பலன் இல்லைன்னா ஒருத்தரும் பண்ண மாட்டான்னு இறைவனுக்கு தெரியும். அப்படி சொல்லுவாரா? த நெகேஷன். நச்ச நிஷ்பலம் விதத்யாத்து. இந்த கர்மத்துல எந்த பலன் இல்லைன்னு மீனிங் எழுதிக்கலாம். அப்படியே விளக்கம் பார்த்து நச்ச நிஷ்பலம் விதத்யாத்திர விதி. விதித விதத்யாத்து. பஞ்சமி விதத்யாத்து. கர்ம சாஸ்திரம். கர்ம சாஸ்திரத்தில் கர்மத்தை, கர்மசாஸ்திரத்துல கர்மத்தில் கர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த கர்மத்தில் எந்த பலனும் இல்ல கர்ம அப்படின்னு விதிக்காது. கர்மசாஸ்திரம் எத்தனை கர்மத்தை கொடுக்குது கர்மசாஸ்திரத்துல? அதுல இந்த பலன் சொல்லித்தான் அங்க, அது சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா பலனை சொல்லிட்டுதான் விதிமுறைகளே சொல்லும். ஏன்னா அப்பதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். எந்த இடத்துல கர்மசாஸ்திரம் முச்சூடு நீ போய் தேடிப்பாரு பூர்வபக்ஷி, ஒரு இடத்துல கூட என்ன வராது, நிஷ்பலம் பலன் இல்லை என்று கர்மத்தை விதிக்காது. பலனில்லாத ஒரு கர்மத்தை சாஸ்திரம் விதிக்காது. விதத்யாத்து. ஏன் இந்த கர்மத்துல எந்த பலனும் இல்லைன்னு ஏன் சாஸ்திரம் விதிக்கிறது இல்ல? ஒண்ணு, இந்த பிரயோசனம் சொன்னாதான் மனுஷங்க அந்த செயலுக்கே வரப்போறாங்க. பிரயோசனமே இல்லையும் போது எவனாச்சும் அந்த கர்மத்தை செய்வானா? செய்ய மாட்டான். ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது, அந்த கர்மத்தை செய்யறதுங்கிறது மென்டல் பெயின், பிசிக்கல் பெயின் அதிகமாகும் இல்லைங்களா? ஒரு கர்மத்தை பண்றோம் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு யாரும் ரெடி இருக்க மாட்டார்கள். ஏன்னா பிகாஸ் ஆஃப் டியூ டு ஒரு கர்மத்தை பண்ணு அப்படின்னா, இப்ப பூத யக்னம் பண்ணுனா தேர் வில் பி பிசிக்கல் ஸ்ட்ரெயின், உடம்பு வலிக்கும் இல்லைங்களா? பூத யக்னம் பண்ணுனா உடம்பு வலிக்கும். அப்படி வலிச்சு செய்யணுமா நான் மனசு யோசனை பண்ணிடுவான். ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு நாம நோகணும்? எல்லாருமே இப்ப நோகாம நோம்பி கும்பிடுறத ரெடி. கலிகாலத்தில் எதுவுமே நோகக்கூடாது, அப்படியே எல்லாம் வந்துட்டா பரவாயில்ல. அதுக்கு ஏதாவது ரூட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க சயின்டிஸ்ட் ஒர்க்கிங் பார்த்துட்டு நான் நினைக்கிறேன். எதே நோகாம ஒரு பழமொழி இருக்குது, நோம்பி கும்பிட முடியுமான்னு கேட்பாங்க. ஆனா இப்ப இந்த ஜென்ரேஷன்ல இப்படித்தான் வந்திருக்குது, நோகாம ஜொமேட்டோ சாப்பாடு, நோகாம. இப்போ இப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல நோகாம நோம்பி கும்பிடணும்னு நினைக்கிற காலத்துல அவனை கூப்பிட்டு வச்சு, டேய் நீ இதை பண்ணினா எந்த பிரயோசனம் கிடையாது, பண்ணினா இதெல்லாம் வலிக்குங்கிறது அவனுக்கே தெரியும். அது சொல்ல வேண்டாம். இந்த வேலையை செஞ்சா இங்க வலிக்கு அங்க வலிக்குங்கிறது அவனுக்கு தெரியும். எவனாச்சும் அந்த வலியை விலை கொடுத்து, அதாவது ஒண்ணுமே கிடைக்காத ஒரு விஷயத்திற்காக எவனாவது தன்னுடைய உடலை வருத்தி கொள்வானா, இல்லது மனதை தான் வருத்தி கொள்வானா? அது அவர் கேட்கிறாரு. ஏவனு எந்த வேலை, அப்படிப்பட்ட காரியத்தை இறைவன் கொடுப்பார். ஏன்னா அப்பதான் அவன் சாஸ்திரத்தை அவன் அடிக்க முடியும். இப்படி ஒரு காரியத்தை இறைவன் கொடுப்பாரா? அவன் என்ன பண்ணியாகணும்? அப்படித்தானே, இறைவன் கொடுக்க மாட்டான், அவன் வாயை முடித்தாகணும். இப்ப பாருங்க, அடுத்தது துக்க ஸ்வரூபத்வா. எது கர்மவெல்லாம் என்னது? துக்க ஸ்வரூபம். கை வலிக்கும், கால் வலிக்கும், துக்க ஸ்வரூபத்வாத். கர்மம் துக்க ஸ்வரூபம். இப்ப நித்திய கர்மத்தை பண்ணினா துக்க ஸ்வரூபம். துக்கசியச்ச புத்தி பூர்வகதையா. இது துக்கம் வருதுங்கிறது புத்தியில் தெரிந்ததற்கு பிறகு, தெரிந்ததினால் திருத்தியா விபக்தி. எது? துக்கசிய, இது துக்கத்தை தரும் என்பதை புத்தி பூர்வதையா கதையா, புத்தியினால் ஒருவன் அதை அறிந்தான் என்றா.
காரியத் வானுபத்தேகே அனுபபத்தேகே. He will not do பிரவிருத்தி. அந்த காரியத்தை அவன் செய்ய மாட்டார். அனுபபத்தேகே. He will not do. He will not accept. Do வராது, accept. அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சாஸ்திரம் வந்து இட் இஸ் நாட் அன்இன்டெலிஜென்ட். இட் நோஸ். ஒரு மனிதனும் எப்படி நினைப்பான், எப்படி நடந்து கொள்வான் என்பதை சாஸ்திரம் நோஸ் வெரி வெல். இட் இஸ் நாட் அன்இன்டெலிஜென்ட். இட் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அது இப்படிப்பட்ட விஷயத்திலாம் பேசாது. சோ நீ சொல்றது வந்து சாஸ்திரத்தை டீக்ரேட் பண்ற, நீ சாஸ்திரத்துக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணி கொடுக்கிற. இப்படி பண்ணினா சாஸ்திரத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே அண்டர்ஸ்டுட். நான் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சொல்றோம். சாஸ்திரத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. இத்தனை சாஸ்திரத்துல இவ்வளவு பிரயோசனம் இருக்குன்னாவே வந்து கிளாஸ்ல உட்காரக்க ஆள் இல்ல. சாஸ்திரத்துல எந்த பிரயோசனம் இல்லைன்னா எவன் வந்து உட்கார போறான்? சோ யூஸ்லெஸ். அடுத்தது அவ்வாறே தமிழ் படிக்கிற அவ்வாறே சாஸ்திரம் நிஷ்பலத்துடன் கூடிய நித்திய கர்மத்தை ஒரு நாளும் விதிக்காது. ஏனெனில் எல்லா கர்மங்களுக்கும் என்ன இருக்குது? துக்கம். பெயின் வில் பி தேர். எந்த கர்மத்தை பண்ணினாலும் பெயின் வில் பி தேர். மேலும் பிரயோஜனம் இல்லை, பெயின் தான் இருக்குது. அதுல எந்த பிரயோசனம் இல்லைன்னா நாயோட வாழாட்டாது பாரு சுவாமிஜி சொல்லுவாரு. அதுல எந்த பிரயோசனம் இல்லை. நாய் என்ன பண்ணாதான்? நாயோட வாழாட்டாது. கம்மன் இருந்துக்கோ. வாழாட்டினா அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒரு இருக்கிறனாலதான் வாழாட்டிட்டு வந்துருக்குது. வாழாட்டினா ஒருத்தர் உன்னை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணாதான்? வாழக்கூட நாய் கூட வாழக்கூட ஆட்டாது. அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லை என்பதை அறிந்து ஒருவரும் நாயோட அந்த வேலை செய்யும் போது மனுஷன் புத்தி இருக்கிறவன் அந்த வேலை செய்வானா? செய்ய மாட்டான். துக்க ரூபமான காரியத்தில் பிரவிற்த்தி, அதான் சொன்னேன், நடைபெறாது. அவள் he will not accept. He will not do that. He will not do பிரவிற்த்தி. அதில் போக அவன் பிரவர்த்திக்க மாட்டான். அப்படிப்பட்ட செயலை இறைவன் செஞ்சார் நீ சொன்னீனா அது இறைவனுக்கு செய்யற துரோகம். நீ கொடுக்கிற விளக்கம் இறைவனுக்கு செய்யற துரோகம். அவர் ஒண்ணு சொல்லி கொடுக்குறாரு, நீ ஒரு மீனிங் புடிச்சு வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா அப்படிங்கும் போது அவன்லாம் பயப்படுவான். ஏன்னா அவங்க சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்ட ஆஸ்திக்காரு. இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளும் அப்படின்னு அவன் என்ன ஆயிட்டான்? அமைதியாயிட்டான். அப்புறம் 10ஆவதுன்னு இன்னொன்னு அடிக்கிறார் பாருங்க. தத்கரணேச்ச. தத்துகரணேனா தத்து நித்திய கர்ம கரணே. நித்திய கர்மத்தை செய்வதால் மீனிங் முதல்ல படிச்சுறேன். தத் கரணேச்ச நரகா பாதாம் உபகமே அனர்த்தாய ஏவ உபயதா அபி கரணே அகரணே ச சாஸ்திரம் நிஷ்பலம் கல்பிதம் சியாத்து. தத்து கரணே மீனிங் எழுதலாம். நித்திய கர்மத்தை கரணேன செய்வதால். தத்துனா அந்த இடத்துல நித்திய கர்மம். புரோனவுனுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க எழுதி வச்சா மட்டும்தான் அடுத்த பாஷை எடுத்து பார்க்கும்போது சமஸ்கிருதத்துல புரியும். அது ஒரு சுகம். தமிழ்ல படித்து புரிந்து கொள்வதுங்கிறது வேற. சமஸ்கிருத அறிவு கொஞ்சம் இருக்கிறவங்க யூ கேன் டெவலப் பை. எங்களுக்கு எல்லாம் வந்து சமஸ்கிருதம் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து ஸ்கில் வந்ததே பாஷ்யம் படிக்கும் போதுதான். ஏன்னா அப்பதான் ஒரு வேர்டு பிரிச்சு 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 படிக்கும் போது அந்த உள்ள லாங்குவேஜை யூ கேன் என்ஜாய் த பகவானோட வேர்ட்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ண முடியும். சங்கரார அப்படியே என்ஜாய் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில் இன் சான்ஸ்கிரிட், பாஷ்யம் இஸ் த டூல். அப்ப நம்ம பிரிச்சு ஒரு வேர்ட் நோட் போட்டு அதை பிரிச்சு பிரிச்சு எழுத அந்த ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் அந்த சமஸ்கிருதத்துல டொல்லாக லாங்குவேஜ் ஸ்கில் வில் பி தேர். அப்ப நீங்க எதை படிச்சாலும் டக்குன்னு அர்த்தம் புரியும். அதுக்காக சொன்னேன். தத்து அக்கரணே என்ன? தத்துன்னு அந்த இடத்துல புரோனவுன் என்ன? நித்திய கர்ம அகரணேச்ச அப்படிங்கும்போது புரிஞ்சிடணும். அது செய்யலினா என்ன கிடைக்கும்? நரக. பாத்தனாங்க 10 தாத்து. பாத்தங்கிறவன் எப்படி வந்தது? 10 டு ஃபால். நரகத்தில் விழுகிற அபியுபகமே ஏற்படுவதால். நித்திய கர்மத்தை செய்யலினா நரகத்தில் விழுவது, நரக பிராப்தி ஏற்படுவதால், நரகத்தில் விழுதல் என்பது ஏற்படுவதால் அனர்த்தம். அது என்னது? அனர்த்தாய. சாஸ்திரத்தின் என்னவென்ற அந்த இடத்துல அனர்த்தம் ஆகிறது. செய்யலினா நீ நரகத்துக்கு போவ. அந்த இடத்துல ஒரு அனர்த்தம். அதாவது அனர்த்தம்னாங்க யூ ஆர் கிவிங். அது சாஸ்திரம் நமக்கு ட்ரபிள் கொடுக்குதுன்னு அர்த்தம். செய்யலினா இந்த பிரச்சனை.
செஞ்சா ஒரு பிரயோசனம் இல்ல. அப்படிங்கும் போது மனுஷங்களுக்கு என்ன பண்ணுது சாஸ்திரம்? கிவிங் ட்ரபிள் மேக்கர். செஞ்சாலும் பிரச்சனை, செய்யினாலும் பிரச்சனைனா மக்களை இறைவன் குழப்புவதாக ஆகிவிடுன்னு நெகேட் பண்றாரு. அனர்த்தாய. அடுத்து ஏவ உபயதா அப்படி அனர்த்தாய ஏ. இப்படி சொன்னா நரகத்தில் போய் விழுவாய். செஞ்சினா நரகத்துல போய் விழுவே. அடுத்தது இன்னொன்னு என்ன? உபயன 2. உபயத்தா இன்னொன்னு என்ன கீழ் இருக்குது? கரணே அகரணேச்ச சாஸ்திர நிஷ்பலம். உபயதா அபி. சோ செஞ்சாலும் பிரச்சனை. உபயத்தான 2 விதத்திலும் மனிதனுக்கு என்ன அனர்த்தம். சாஸ்திரம் நீ சொல்ற மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ணோம்னா சாஸ்திரம் எங்க போகுது? அனர்த்தம், ட்ரபுள் மேக்கர். உபயதா. உபயனா 2, செஞ்சாலும் சரி செய்யினாலும் சரி. அப்படி சோ டூயிங் ஆர் நாட் டூயிங், எப்படி பண்ணாலும் அது என்னது எங்க போய் விழுகுது? அனர்த்தம். கரணே அக்கரணேச்ச. செஞ்சாலும் செயலினாலும் அந்த உபயதா. நித்திய கர்மத்தை செஞ்சாலும் பிரயோசனம் இல்ல, செயலினால் நரகங்கிறீங்க. அப்படிங்கும் போது அது சாஸ்திரம் சொல்ற விஷயம் அனர்த்தம். இஸ் கிவிங் ட்ரபிள் டு ஹியூமன் சொசைட்டி. பகவான் இஸ் கிவிங் ட்ரபிள் பர்பஸ்லி, டெலிபரேட்லி. அப்படிதான் அர்த்தம் வருது. செஞ்சாலும் பிரயோசனம் இல்ல, செஞ்சாலும் செய்யினாலும் பிரச்சனை, செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லைங்கும் போது அனர்த்தம் டு த ஹியூமன் சொசைட்டி given by the சாஸ்திரம். சாஸ்திரம் நிஷ்பலம் கல்பித்தம். அப்ப என்ன ஆகும்? சாஸ்திரமே என்ன ஆயிரும்? நிஷ்பலம். சாஸ்திரத்தினால் எந்த ஒரு பலனும் வராது. கல்பித்தம், ஒர்த்லெஸ், நோ யூஸ். சாஸ்திரமே என்ன ஆயுது? நீ சொல்ற பிரகாரம் போடணும்னா சாஸ்திரமே வீண். இது வெறும் கல்பித்தம், ஒர்த்லெஸ், problematic. It is problematic ஆயிரும். சாஸ்திரம்னாவே ஐயோ ஐயோ எல்லா விஷயங்களும் நன்மைன்னு சொல்லும் போதே ஒரு 0.2 ஒரு டோட்டல் பாப்புலேஷன்ல ஒரு 1% தான் வந்து சாஸ்திரம் படிக்கிறோம். எப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு நல்லது இருக்குன்னு சொன்னாவே வந்து உட்காந்து படிக்கிறாளே 1%. அச்சா நீ பலனே இல்லைன்னு சொன்னீன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு வயகோட வந்து கிளாஸ்ல போது படிக்க மாட்டான். அப்ப அது என்ன? சாஸ்திரம் என்ன ஆயிடுது? அவசியமற்றது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமற்ற விஷயமா மக்கள் என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க. நன்மை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மக்கள் வர மாட்டார்கள். முட்டாளை இப்படி இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்கிறாரு. இதை வெளியில சொல்லி ஏதோ 1-2 வந்து படிக்குது பாத்தியா, அதையும் குப்பரை மூடி வச்சிடாத. நம்ம லாங்குவேஜ் சொன்னா அதையும் குப்பரை மூடி வச்சிடாத. தயவு செஞ்சு இத இப்படி இன்டர்பிரட் பண்ணாத. நீ சொல்ற இன்டர்பிரேஷன் தப்பு. நான் சொல்றபடி கேளு. ஏதோ 1-2 வந்து உட்காந்து படிக்கே. நீ சொன்ன மாதிரி சொன்னோம்னா எதுவுமே படிக்கிறதா அவர் ஓப்பனா நீ நேக்கா சொல்றாரு. அனர்த்தம்ங்கிறோடு இதெல்லாம் வருங்க. அந்த அனர்த்தம்ங்கிறோடு இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் வரும். ஆச்சா? கல்பிதம் சியாத்து. அடுத்தது தமிழ்ல படிக்கிறேன். அவ்வாறே நித்திய கர்மத்தை செய்யாததினால் நரக பிராப்தி ஏற்படுவதனால் அனர்த்தம் ஆகிய நித்திய கர்ம அனுஷ்டத்தால் அனுஷ்டாமிக்கல் இருத்தல். அனுஷ்டானம் பண்ணினாலும் சரி, அனுஷ்டானம் பண்ணாம இருந்தாலும் சரி, 2 வகையாலும் உபயதயா, 2 வகையாலும் அனர்த்தத்தின் பொருட்டு சாஸ்திரமானது வீண் என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ள யார்? பை ஹியூமன் பீயிங்ஸ். அடுத்தது स्वाभ्युपगम विरोधः च नित्यं निष्फलं कर्म इति अभ्युपगम्य मोक्षफलाय इति ब्रुवतः. நீங்க எழுதிக்கலாம். இந்த இடத்துல என்ன நெகேட் பண்றாரு பாத்தீங்கன்னா ஃபைனல் கடைசி நெகேஷன். அடுத்தது தஸ்மாத் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? பூர்வபக்ஷி ஒண்ணு மறந்துட்டான். சங்கராச்சாரியர் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தா இந்த இடத்த பிடிப்பாருன்னு பாரு. இதே பூர்வபக்ஷி 3rd அத்தியாயத்துல விளக்கம் கொடுக்கும் போது எது ஜனகாதயக சம்சித்திம் அந்த ஒரு வேர்டு வரும். 3rd சாப்டர்ல ஒரு ஸ்லோகத்துல ஜனகாதைகள் சம்சித்தி அடைந்தார்கள் கர்மயோகத்தின் மூலியமாக. அங்க வர மீனிங் மட்டும் கொடுக்குறேன். கர்மயோகத்தின் மூலியமாக ஜனகாதி முனிவர்கள்
சம்சித்தி பிராப்தி, சம்சித்தி அடைந்தார்கள் அப்படின்னா அந்த இடத்துல சம்சித்திங்கிறது 2 விளக்கம் கொடுத்தார் பூர்வபக்ஷியே. ஒண்ணு குவாலிபிகேஷன், இன்னொன்னு மோட்சம். கர்மயோகத்தை பண்ணிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? குவாலிபிகேஷன், ராகத்வேஷ்ல இருந்து விடுபடுதல். சம்சித்திம் பிராப்தி தான் ஒரு வேர்டு. அங்க சம்சித்திங்கிறத இப்ப நம்ம விளக்கிட்டு இருக்கேன். சம்சித்திங்கிறது ஃபர்ஸ்ட் கர்மயோகம் பண்ணும்போது யார்? ஜனகாதுல கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள். இஸ் நாட் அ முனினா நான் உடனே இவருடைய சீதாவுடைய அப்பா அரசனாக இருந்தவர், அவர் நம்மளாட்ட கிரகஸ்தா வாழ்ந்தவர். அதனால அவர் எடுக்கிறார். கிரகஸ்தா லைஃப்ல இருக்கவங்களும் இந்த ஞானத்தை பெற முடியுங்கிறக்காக உதாரணத்துக்கு யார் எடுத்தாரு? ஜனகாதை முனிகள் எடுத்தார். எடுத்துட்டு அவர் சம்சித்தி பிராப்தி அடைந்தாரு. எது? ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தின் மூலியமாக முதல்ல சாதன சல்ஸ்டிய சம்பத்திய ராகத்வேஷத்துல இருந்து விடுபட்டு தொடர்ந்து கர்மயோகம் பண்றதுனால குவாலிபிகேஷனை பெற்று சம்சித்திங்கிறது மோட்சத்துக்கு கொண்டு வரும். சம்சித்திங்கிறது சித்தி அடைந்தார். எப்ப சித்தின்னு என்னங்க? நன்கு அடைந்தார்னு அர்த்தம். இப்ப நீங்க +2 படிக்கிறீங்க, எல்லாத்துலயும் சென்டை வாங்கணும் அப்படின்னா சென்டை வாங்கிட்டீங்கன்னா சித்த புருஷன். எதை நம்ம ட்ரை பண்ணி அடையிறோமோ அவனுக்கு பேர் சித்த புருஷன். இப்போ இங்க ஒரு இதுல உட்காந்துருக்கான், மோட்சத்தை அடையணும்னு உட்காந்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த மோட்சத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்களே யாரு? சித்த புருஷகா. ஒருத்தர் இதுல போடுறான், தியானத்துல போடுறான், நான் சமாதி அடையணும், அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்க சித்த புருஷகா. எதை நோக்கி நீங்க போறீங்களோ அதை அடைஞ்சிட்டா சித்த புருஷன். சம்சித்திம் நன்கு அடைந்து விட்டார் அர்த்தம். இவர் அங்க என்ன சொல்லுவாரு? ஜனகாதை முனிவர்கள், ஆதிபத மற்ற வேற முனிவர்களும் கிரகஸ்தாசிரமம் சரி, முனிவர்களும் சரி, இந்த கர்ம யோகத்தின் மூலியமாக சாதன சௌசியத்தை பெற்று சம்சித்தி அடைந்தார்கள். அப்ப எப்படி? கர்மத்தை தொடர்ந்து செய்து கர்மயோகமாக செய்து ஒரு குரு முக்கேன சாஸ்திரத்தை படிச்சு அப்படி நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டோம், சம்சித்தியை அடைந்தார்கள். அப்ப நீ என்ன சொன்ன? நித்திய கர்மத்தின் மூலியமாக சம்சித்தியை அடைய முடியும் என்பதை நீ அங்கு விளக்குன. இப்ப என்ன சொல்ற? நித்திய கர்மத்தை பண்றதுனால ஒரு பிரயோசனம் இல்லைன்னு இப்ப சொல்றியே. 4வது அத்தியாயத்துல 18வது அத்தியாயத்துல நல்ல வாயிலேயே என்கிட்ட பேசுறியே. போ, உன்னுடைய பாஷ்யத்தை எடு, 3வது அத்தியாயத்தை எடு. அந்த இடத்துல நீ என்ன சொன்ன? நித்திய கர்மத்துடைய பலன் என்ன? சம்சித்திம். அதுக்கு பலன் இருக்கு. அது ஏதோ சம்சித்தின்னு எதை வேணா வச்சுக்கோ, ஆனா மொத்தத்துல ஒரு பலன் இருக்குங்கிற வார்த்தை வாயிலிருந்து வந்ததா இல்லையாங்க? ஏதோ ஒரு சித்தி. நீ சாதன சதுஷ்டி சித்தியா குரு பிராப்தியா? கர்மயோகம் தாங்க குரு பிராப்திக்கே உதவி பண்ணும். சாஸ்திர யோக அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே ஏதோ ஒரு சித்தி. இந்த லைன்ல ஸ்பிரிச்சுவல் பாத்துல ஏதோ ஒரு சித்தி கிடைக்குதுன்னு ஒத்துக்கிறேன். நான் எதுன்னு வேண்டாம். மொத்தத்துல என்ன சொன்ன? நித்திய கர்மத்துல ஏதோ ஒரு பிராப்தி கிடைக்கும், சித்தி உண்டுன்னு சொன்னையா இல்லையா? இப்ப என்ன சொல்ற? அதே நித்திய கர்மம் அதே வாய் இப்ப என்ன சொல்லுது? நித்திய கர்மத்துல பலன் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்றியே. என்ன சொல்லுது? you are contradicting your words. Self contradiction. நீ என்ன பண்ற? உன்னை நீயே கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிற. நான் உன்னை கான்ட்ரடிக்ட் பண்ணல சாமி. 3rd அத்தியாயத்தில் இப்படி சொன்ன, இப்ப நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற. செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கலைங்கிற இன்டைரக்டா சொல்ற. நீ மறந்துட்டு இப்ப வேற எதையோ போட்டு உழப்பிட்டு இருக்கிற. நான் மறக்கல. அத பாருங்க, ஸ்வ அபியுகம விரோதக. செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் இஸ் ஹியர். ஸ்வனா செல்ஃப், அபியுகமன கான்ட்ரடிக்ஷன், விரோதக செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் இங்க வருது. எது? நித்தியம் நிஷ்பலம் கர்ம. இது நீ என்ன சொல்ற? நித்தியம் கர்மத்தினால் நிஷ்பலம் நீ சொன்ன பாத்தியா? கர்ம, இது கொட்டேஷன் போட்டுக்கலாம். நித்தியம் நிஷ்பலம் கர்ம, இதுதான் என்னுடைய வார்த்தை. நித்திய கர்மத்தினால் பலனேதும் இல்லை என்பது ஸ்வஅபியுகம விரோதக, செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் வருதுடா அப்படிங்கிறார். நீ சொன்ன வார்த்தைக்கு நீயே முரண்பாடு உருவாக்குகிறாய் அப்படின்னு நான் எந்திரிச்சுக்கோருவோம் இல்லையா? எங்க நாம எதையோ ஊட்டடிச்சுட்டு வந்துட்டு மாட்டிருக்கு. அப்ப சொல்றாரு மோக்ஷ பல. எது? அபியுபகம்ய மோக்ஷ பலாய இதி. சம்சித்தின்னு அந்த மீனிங் அந்த இடத்துல கொடுத்த மோட்சத்தை அடைகிறான்னு சொன்னையா இல்லையா? நித்திய பலத்தை, நித்திய கர்மத்தை செய்பவர்கள் மோக்ஷ. இந்த இடத்துல கொட்டேஷன் எது? மோக்ஷ பலாய பவதி. நம்ம ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? மோக்ஷ பலாய வித்தின் கொட்டேஷன். இதி புருவதகா. புருவதகனா யூ மேக் a statement அர்த்தம். இப்படி நீ சொன்ன. புருவதக எப்படி சொன்ன? மோக்ஷ பலாய. எது? நித்திய கர்ம நிஷ்பலம் இப்ப சொல்ற. முதல்ல என்ன சொன்ன? நித்திய கர்மத்தில் மோக்ஷ பலாய. முதல்ல நீ என்ன சொன்ன? 3வது அத்தியாயத்துல நித்திய கர்மம் மோட்சத்தை கொடுக்கும்னு ஒரு இடத்துல இன்டர்பிரட் பண்ண.
இப்ப என்ன சொல்ற அபியுகம்னா அந்த இடத்துல அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணிட்ட 3rd சாப்டர்ல. 4th சாப்டர்ல என்ன இன்டர்பிரேஷன் அபியுகம வாதம். இப்ப வந்து நீ என்ன சொல்ற நித்திய கர்மத்தினால எந்த பலனும் இல்லைன்னு சொல்ற புருவத்தக. your statement is like புருவத்தகனா you are making such a wrong state. That is self contradiction. You are contradicting your own statement. நான் வரவே வேண்டாம்டா. You are contradicting your own statement. நீ முதல்ல அந்த இடத்துல கிருஷ்ணரை ஒத்துக்கிட்ட, இந்த இடத்துல கிருஷ்ணரை ஒத்துக்க மாட்டேங்கிற, அந்த இடத்துல சாஸ்திரத்தை ஒத்துக்கிட்ட, இந்த இடத்துல சாஸ்திரத்தை ஒத்துக்க மாட்டேங்கிற, அப்படி எல்லாமே அவரு நெகேட் பண்றாரு. சோ இது கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாரு? செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். யூ ஆர் கான்ட்ரடிக்டிங் யுவர் ஓன் ஸ்டேட்மெண்ட். 3rd சாப்டர்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற, இங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வேற. அடுத்தது என்ன முடியுது? 4/18 பாஷ்யம் முடியுது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. தஸ்மாத் யதா ஸ்ருத ஏவ அர்த்தஹ கர்மணி அகர்ம யஹ இத்யாதேஹே ததா ச வியாக்யாதஹ அஸ்மாபிஹி ஸ்லோகஹ. அதனால இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நான் என்ன இன்டர்பிரட் பண்றனோ அதை ஏத்துக்கோ. உன்னோட இன்டர்பிரேஷன் தப்பு. தஸ்மாத் இந்த வேர்டு இது பாருங்க, கிருஷ்ணனுடைய ஸ்டைல். ஏதோ ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறாரு, என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாரு அந்த இடத்துல? தஸ்மாத். அப்ப இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன்டா சாமின்னு முடிக்கிறாரு. தஸ்மாத் ஆகையால் யதா ஸ்ருத கீப்பிங் வித் ஸ்ருதி. யதாஸ்ருதனா ஸ்ருதியில் சொல்லப்பட்ட, கீப்பிங் வித் ஸ்ருதி அல்லது குரு பரம்பரையில் கேட்டதை, எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸ்ருதனா இன் கீப்பிங் வித் ஸ்ருதி. யதாஸ்ருத ஏவ அர்த்தக, இதுதான் அர்த்தம். இதுதான் ஸ்ருதியில் குரு பரம்பரையில் சொல்லப்பட்ட அர்த்தம். இன் கீப்பிங் வித் ஸ்ருதி என்ன? ஸ்ருதியில் சொல்லப்பட்ட அல்லது குரு பரம்பரையில் ஸ்ருதன கேட்டன்னு கூட வரும். ஸ்ருதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஸ்ருதியில் சொல்லப்பட்ட அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ருதகங்கிறது நீ கேட்கறதுக்கு போது யார் வந்துருவா? குரு பரம்பரையில். அப்படி எடுத்துக்கலாம். நம்ம குரு பரம்பரையில் சொல்லப்பட்ட அர்த்தம் இதுதான். அர்த்தக இதுதான் ஏவ போடுறது, இதுதான் அர்த்தம். எதுக்கு? கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத்து இத்தியாதேகே. ஏன் 2 ஸ்டேட்மெண்ட் இல்லையா? கர்மணி அகர்மக எஃப் பஷ்யேத்து, அகர்மணி கர்ம எஃப் பஷ்யேத்து. அந்த 2ஐயும் சேர்த்து புரிஞ்சுக்கோ. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கு இத்தியாதேகே, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுதான் அர்த்தம். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட அர்த்தம் இதுதான். எதுதான்? திருப்பி மறந்துடக்கூடாது. கர்மணி ஒரு அஞ்ஞானி பாக்குற, அவன் எங்க பாக்குறான்? ஆத்மாவில். அவன் என்ன பண்றான்? நான் இந்த கர்மத்தை செய்தேனும் போது அவன் அஞ்ஞானி எதை ஆத்மாவில் கர்மத்தை பார்க்கிறான். அவன் கர்மத்தை பார்க்கிற இடத்தில் அகர்மத்தை பார்ப்பவன் ஞானி. சக மனுஷேஷு புத்திமான். அது ஃபர்ஸ்ட். 2வது, ஒரு அகங்காரத்தில் நின்னு அவன் என்ன சொல்றான்? நான் கர்மத்தை செய்யலின்னு சொல்றது தப்பு. அகங்காரத்தில் அக்கர்மம் என்பது இடையவே உயிரோடுற வரைக்கும் அவனால எங்க ஸ்டேட்டுக்கு போக முடியாது? அக்கர்மங்கிற ஸ்டேட்டுக்கு அவனால போக முடியாது. சோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் உயிரோடுற வரைக்கும் மறக்க கூடாது. ஏன்? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை புரிய வைக்கிறதுக்கு தான். நீங்க 10 வருஷம் படிச்சாலும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான், 20 வருஷம் படிச்சாலும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான். இதத்தான் நம்ம சாஸ்திரத்தினுடைய கேப்சூல். அதனாலதான் இவ்வளவு பெரிய விளக்கம். கர்மணி அகர்மய பஷ்யத்துன்னு சொன்னாலும் சரி, அகர்மணி கர்மய பஷ்யத்துன்னு சொன்னாலும் சரி, இத்தியாதேகே ஸ்லோகத்திற்கு 4/18 ஸ்லோகத்திற்கு ததாச்ச வியாக்கியாதக. நான் இந்த மாதிரி அஸ்மாபிகி ஸ்லோக, இந்த ஸ்லோகத்துக்கு ஐ ஹவ் given the correct commentary. அஸ்மாபிகி ஸ்லோக, என்னால் இந்த ஸ்லோகம், எங்களால். அஸ்மாபிகி போடுற பாருங்க, என்னால் போடல ஒரு பாருங்க சங்கராச்சாரியார். எங்களா வியாக்கியாதம்னா விளக்கம்.
பாஷ்யம் வியாக்கியாதன விளக்கம். இவ்வாறு இந்த ஸ்லோகத்துக்கு எங்களால் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ததாச்ச வியாக்கியாதக அஸ்மாபிகி ஸ்லோக, எங்களால் இந்த ஸ்லோகத்திற்கு இவ்வாறு, அதாவது என்ன சொல்றாங்க, ஐ ஹவ் ஆல்சோ கிவன் கமெண்ட், அதாவது நான் கொடுத்த கமெண்ட்ரி தான் கரெக்ட். ஏன்னா அது ஸ்ருதி யுக்தமா இருக்குது, ஸ்ருதியோட சேர்ந்து போகுது. யுக்த எல்லா பிரமாணத்தோடு நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சேர்ந்து போகுது. உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் எந்த பிரமாணத்தோட சேர்ந்து, ஏன்னா அபாவத்திலிருந்து பாவம் வருதுன்னா எந்த ஸ்டேட்மெண்ட், எந்த பிரத்யக்ஷ பிரமாணம் கூட அதை ஏத்துக்காது, எல்லாத்துக்கும் விரோதமா இருக்கு. உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, அபாவத்திலிருந்து பாவம் வருதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நான் சொல்றது ஸ்ருதி, யுக்தி, அனுமானம் 3 பிரமாணத்துக்கும் ஏற்புடையது. அதுப்பதான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்ருதி பிரமாணம், யுக்தி பிரமாணம், அனுபவ பிரமாணம், இந்த 3க்கும் நான் சொல்றது ஏற்புடையது, நீ சொல்றது ஏற்புடையது ஆகாது. அதாவது என்ன சொல்லி முடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஹாவ் எனி பர்சனல் சப்ஜெக்டிவ் வியூ. இறைவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொன்னேன். எனக்குன்னு ஒரு பர்சனல் வியூ இங்க, என்னுடைய சப்ஜெக்டிவான பர்சனலான திங்கிங்கு, முடிவுகளை நான் இங்கு சொல்லவில்லை. எல்லாம் இறைவன் அங்க என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொன்னேன் அப்படிங்கறது சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய கூற்று ஸ்ருதி பிரமாணத்திலையும் ஏத்துக்க முடியல, யுக்தி பிரமாணத்திலையும் என்னால ஏத்துக்க முடியல, அனுமான பிரமாணத்திலையும் நீ சொல்றது ஒத்து வராது, நான் சொல்றது 3க்கு ஒத்து போகுதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. என்னென்ன பிரமாணம், எப்படி நெகேட் பண்றாங்க பாஷ்யத்துல, இதெல்லாம் டெக்னிக். எப்படி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி நீ சொல்ல தப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையும் சொல்ல, அவரு அதை பூர்வபக்ஷி அதுக்கு வேற ஒரு விளக்கம் கொடுக்க, அதுக்கு மறுபடியும் விளக்கம் கொடுக்க. சோ கடைசியில் என்ன பண்ணணும், பிரமாணத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருக்கும், அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பிரத்யக்ஷ பிரமாணத்திலே அவர் நெகேட் ஆயிட்டார் பூர்வபக்ஷி. ஏன்னா இல்லாததுல இருந்து இருக்குது வருதுன்னா எங்க காமின்னு எங்க இடம் காமிப்பாரு அவரு. இந்த இடத்துல மாவு இல்ல, டேபிள் மேல இட்லி வரணும், வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல மாவு இல்ல, டேபிள் மேல இட்லி வரணும்னா அபாவத்துல இருந்து பாவம் எப்படிங்க வரும்? சோ பிரத்யக்ஷ பிரமாணத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், அவனோட வாதம் நெகேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எது நெகேட் பண்ண இவ்வளவு நாள் பண்ணது என்ன தெரியுங்களா, அந்த 3ஐயும் நெகேட் பண்ணணும். அவர் சொல்றது ஸ்ருதிக்கு, இப்ப ஸ்ருதி கோட் பண்ணி சொன்னார், ஸ்ருதி பிரமாணத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுங்கிற விஷயம். யுக்தி லாஜிக்காவும் நீ சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமானத்தினாலும் அனுபவத்தினாலும் நீ சொல்ற விஷயங்களை, எந்த ஒரு பாஷ்யத்தையும் எந்த இடத்துல ஒரு பூர்வபக்ஷி நெகேட் பண்ணாலும் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஃபியூச்சர்ல பாஷ்யம் படிக்க போறீங்க அப்படின்னா எடுத்தோன்ன நம்மளுக்கு இது நல்ல தெளிவா இருக்கணும். இந்த 3 இடத்துல அவர் நெகேட் பண்ணிட்டாரான்னு பண்ணாதான் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். சோ எப்பவுமே சங்கராச்சாரியார் 3ஐ எடுத்து வச்சு நெகேட் பண்ணணும். ஒரு கருத்தை நெகேட் பண்ணோம்னா எப்படி நெகேட் பண்ணணும், ஸ்ருதி பிரமாணத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது உன்னோட ஸ்டேட்மெண்ட்ங்கிறது லாஜிக்கா ப்ரூவ் பண்ணும். யுக்தி அதை கொட்டேஷன் கொடுத்து ப்ரூவ் பண்ணும். யுக்தி பூர்வமாக லாஜிக்காவும் நீ சொல்றது தப்புங்கிறக்கும் யுக்தி பிரமாணத்தை யூஸ் பண்ணி நெகேட் பண்ணணும். அடுத்தது அனுபவ பிரமாணம். எது, இட்லி மாவே இல்லாம இட்லி வரல, என்னது அனுபவ பிரமாணம். அனுபவ பிரமாணத்திலும் நெகேட். திஸ் இஸ் த ஸ்டைல் ஆஃப் பாஷ்யம். திஸ் இஸ் a style of negating பூர்வபக்ஷி வாதம் இன் பாஷ்யம். இது மூலம் படிக்கும்போது நம்ம இவ்வளவு டீட்டெயிலா போக மாட்டோம். பாஷ்யம் படிக்கும் போது பூர்வபக்ஷி வராருன்னா இப்படித்தான் நெகேட் பண்ணணும். This is a method of negation. 3ஐயும் நெகேட் பண்ண. இப்ப நாம என்ன படிச்சோம், நீங்க ஃபுல் பாஷ்யத்தை படிச்சு பாருங்க, 3ஐயும் வரிசையா நெகேட் பண்ணிட்டே வந்திருப்பாரு. இந்த டெக்னிக் தெரிஞ்சுன்னா அடுத்த ஒரு பூர்வபக்ஷி வராருன்னா உடனே நம்ம இன்ட்ரெஸ்டா இவர் எப்படி நெகேட் பண்றாருங்கிற ஒரு, that is you can dwell in that knowledge, you can enjoy the bhashyam of Shankaracharya. இல்லைன்னா என்னமோ சொன்னாங்க, நம்மளும் படிச்சுட்டோம் பாஷ்யம் முடிச்சு போயிட்டு இருக்கோம், you cannot enjoy. ஏன்னா சுவாமி நீட்டு பேசிட்டு போது நான் என்ஜாய் த கிளாஸ் சொல்லும் போது ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி கிளாஸ் எல்லாம் என்ஜாய் பண்றதுன்னு கேட்டாங்க. அப்பதான் சுவாமி விளக்கம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு டெப்த் நாலேஜ் இருந்ததுன்னா இவர் எப்படி இவங்க நெகேட் பண்றாங்கிற லெவலுக்கு போகும்போது கிளாஸ் we can enjoy. இல்லைன்னா சொல்ற கருத்துக்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியும். there are three types of understanding. attending the classes பாத்தீங்கன்னா 3 டைப்பா இருக்கும். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சும் புரியாமல் இருக்கிறது ஒரு ஸ்டேஜ். ஸ்டூடெண்டா நீங்க டிராவல் ஆகி வர்றது இந்த மாதிரி ஒரு பாத்துல தான் நம்ம வருவோம். புரிஞ்சும் புரியாம இருக்கு, எனக்கு புது லாங்குவேஜ், சப்ஜெக்ட் வேற புதுசு, எது வரைக்கும் ஸ்கூல்ல கரிக்குலத்துல சொல்லி கொடுக்காத சப்ஜெக்ட், அப்படிங்கும் போது புரிஞ்சும் புரியாம இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சது நம்மள விட்டு ஓடிடும், அடுத்த நாள் காலையில எல்லாம் மறந்து போயிடும். இதுதான் பிகினிங்ல இருக்கிற விஷயம்.
அடுத்து அப்புறம் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் இட் வில் டேக் சம் இயர்ஸ். கொஞ்சம் இயர்ஸ் ஆக ஆக அந்த வொக்காபுலரி, அந்த சான்ஸ்கிரிட் வேர்டு கேட்டு 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 அக்கரணே அகர்மம் செய்யாமைங்கிறது புரியறதுக்கு இட் வில் டேக் 2 இயர்ஸ். கரணே கர்மத்தை செய்வதனால், அக்கரணே கர்மத்தை செய்யாததனால், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும், தெளிவா புரியறது வேற. சம்சயத்தோட புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சம்சயம் இல்லாம ஒரு புரிதல் வரும். சம்சயம் இல்லாம நமக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கறதுக்கு அப்புறம் தான் என்ஜாயிங் த கிளாஸ்னு ஒண்ணு வரும். அந்த என்ஜாயிங் த கிளாஸ் நீங்க வரணும் அப்படின்னா, என்ஜாயிங் த கிளாஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும்? யூ மஸ்ட் வெல் தரோ வித் த, இப்ப ஒரு பாஷைய கிளாஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்டு என்ஜாய் பண்ண அந்த கிளாஸ்ன்னு சொல்லணும்னா என்ன மெத்தட்ல அவரு நம்ம நெகேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் எப்படி எப்படி நெகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாருன்னு அந்த இடம் புரியும் போது ஆக்சுவலி யூ ஆர் என்ஜாயிங் த கிளாஸ். கம்ப்ளீட் ஆகுது அந்த இடத்துல. சங்கராச்சாரியார் சொன்னதை நீங்க கம்ப்ளீட்டா நம்ம புரிஞ்சுட்டு வரோங்கிறது அங்கதான். அப்ப நாங்க கொடுக்குற ஹிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். ஏன்னா மறக்கிறதா போகணும் இஸ் நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங். அப்படியே அங்க நாள் கிறுக்கி வச்சோமா போனோமா, தட் வில் நாட் ஹெல்ப் யூ. நம்ம என்ன கிளாஸ் எடுக்க போறோம், நமக்கு புரிஞ்சா பத்தாதான் நீங்க நினைக்கலாம். கிளாஸ் எடுக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கல, எனக்கு தெளிவாகணும்னா மறந்து போகும். அப்ப என்ன பண்ணி ஆகணும்? ஒரு நோட் போட்டு நீட்டா எழுதி வச்சோம்னா we can get that ரெஃபரன்ஸ். என்னதான் நீங்க இன்னொரு வகுப்பு சரி வேற கிளாஸ் நம்ம ஆடியோ இருக்குல்ல போட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னாலும் நோட்ஸ்ல வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு கம்பைலா இருக்கும். பார்க்கணும் டக்குன்னு தெரியும். நீங்க அதை கிளாஸ் போட்டு கேட்கணும். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 1 hour டு லிசன் த கிளாஸ், டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 1 hour. அதுக்கு யாரு மனசு ரெடியா இருக்காது, அதுல வேற வேலை பார்க்கலாம்னு தோணும். சோ 1 hour கேட்டத 10 நிமிஷத்துல நான் திருப்பி போகும்போது ரீகலெக்ட் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன புரிஞ்சுது? அது நோட்ல இருந்தா மட்டும்தான் அந்த கிளாஸ்ல 10 நிமிஷம் என்ன 5 நிமிஷம் என்ன ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கும்போது 5 நிமிஷத்துல என்ன பண்ணிடுவேன்? அந்த ஹோல் கிளாஸ் அப்படியே ஃபிங்கர் டிப் கொண்டு வந்துடுவேன். அப்ப அடுத்த கிளாஸுக்கு போகும்போது எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும், அந்த கிளாஸ் அந்த வரப்போற கிளாஸுக்கு போன கிளாஸ் என்ன நடத்தினாங்கன்னு ரெஃபர் பண்ணிட்டு தான் நாங்க அடுத்த கிளாஸுக்கு போவோம். ஆச்சுங்களா? இப்போ அடுத்த கிளாஸ்க்கு இன்னைக்கு வந்து கீதா பாஷ்யம் கிளாஸ் போறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல சுவாமிஜி ஏதோ நிறுத்தினாரு, எந்த கருத்துங்கிறத கண்டிப்பா படிச்சுட்டு தான் நாங்க அந்த கிளாஸுக்கு போவோம். இப்ப நீங்க பாருங்க, அவரோட ரெக்கார்டிங் அப்பெல்லாம் கிடையாது. ரெக்கார்டிங் வந்தாலுமே இப்ப நாம அதை திருப்பி கேட்கறதுனா இட் நீட்ஸ் 1 hour. அந்த கிளாஸ் ஃபுல்லா கேட்டா தான் ஃபுல்லா நம்ம மனசுல பதியும். அப்ப டைம் அதுக்கு நிறைய வேஸ்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அப்ப ஐடியா என்ன பண்ணோம்? ஓகே என்ன பண்ணலாம், ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல அந்த ஹோல் கிளாஸ என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஒரு நோட்ல ஒரு கேப்சூல் போட்டு வச்சிட்டோம்னா அந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னால இது ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும். கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேஜ் எடுத்து பார்ப்போம். அப்படியே டக்குன்னு என்ன ஆயிரும், அப்படியே ஃபுல்லா அந்த போன கிளாஸுடைய கருத்துக்கள் ஃபுல்லா வந்து மைண்ட்ல நின்னுரும். அப்ப அடுத்த கிளாஸ் போய் உட்கார்ந்தேன், அப்படியே என்ஜாய் த கிளாஸ் தான். இல்லையா போன கிளாஸ்ல என்ன நடத்துனாங்கன்னு தெரியாம போய் உட்கார்ந்தா சுத்தமா ஒண்ணும் புரியாது, சுத்தமா புரியாது. சோ அப்புறம் வகுப்பு முடிச்சு போனதுக்கு அப்புறமும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ங்கிறவங்க 2 ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணி ஆகணும். வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாலே நீங்க ஒர்க் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா தான் அது தர்மமே. சாஸ்திரத்துக்கு இறைவனுக்கு நீங்க தர்மத்தோடு நடந்து கொள்கிறீர்கள் என்றால் எந்த வகுப்புக்கு வந்து உட்கார்ந்தாலும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கிற ஒரு 5 minutes கொடுத்து அதை திங்க் பண்ணிக்கணும். அதை படிச்சிருக்கணும், என்னென்ன வேர்டு இருக்கு அதுக்கு டைம் பண்ணணும். அதுதான் சாஸ்திரத்துக்கு இறைவனுக்கு நீங்க செய்யற தர்மம். சிஷ்யனா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ணணும்? அத உங்க மனதில் ஏற்றிக்கொள்வதற்கான மெத்தட், அது நோட்ஸ் எடுப்பீங்களா எதையோ ஒன்ன பண்ணி. சோ ஸ்டூடெண்ட்ங்கிறவங்க கிளாஸுக்கு முன்னாலே ஒர்க் பண்ணணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஷார்ட்டா அடுத்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னால அதை ஷார்ட்டா ஒரு மெமரியில பிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு தடவை எழுதுறது 10 தடவை படிச்சிருக்கு சமம். ஆச்சுங்களா? இது எது சொல்ல வரேன்னா அதுதான் படிக்கிறதுக்கு யூ ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நற்பண்புகளை நாங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து இப்ப பொறுப்புகளை நான் தான் எடுத்துக்கணும். இப்ப சாஸ்திரம் படிக்கிறேன்னா ஐ ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேர்னிங். அப்ப அதுதான் என்னது? தர்மம். இந்த இடத்துல எல்லாம் தர்மத்தை கோட்டை விட்டுற வேண்டியது.
என்னது என்ன ஒரு கிளாஸுக்கு வந்தா இதெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுதல், பொறுப்பை எடுத்துக்கொள்வது. Then only you can have a happy life, strength, happy லைஃப்க்கு முன்னால ஒண்ணு கிடைக்குங்க. இந்த பொறுப்புகளை நீங்க எடுத்துக்கொண்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இப்ப நான் சொல்றது பொறுப்பு வகுப்புக்கு முன்னால வர்றதுக்கு முன்னால போன கிளாஸ் என்னன்னு பார்த்துட்டு வர்றது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது. வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கம்ப்ரைஸ் பண்ணி எழுதி வைக்கிறதுங்கிறது பொறுப்பு எடுத்துக்கிறது. நீங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு செயலுக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டு பழகி கொண்டீர்கள் என்றால் மனம் பலமாகும். இது புரியுறதுல நிறைய பேருக்கு. மனம் பலமாகும். மனம் அப்படிப்பட்ட மனம்தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதாவது யூ கேன் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். சோ எதுக்கு இந்த பொறுப்பை ஏத்துக்கிறது கிளாஸுக்கு உண்டான பொறுப்பை? மனம் பலமாகும், ஒரு தெளிவாகும், அமைதியாகும். அதுதான் மனதினுடைய பலம். அதனாலதான் என்ன பண்ணோம், கிளாஸுக்கு வரக்கு முன்னால போன கிளாஸ் என்னன்னு படிச்சுட்டு வந்து உட்கார்ந்தோம். ஏன்னா அது அதர்மம். சுவாமிஜி சொல்லுவார், போன கிளாஸ் என்ன இடத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னா நீங்க எனக்கு செய்யற அதர்மமான்றுவாரு. அவங்களே கண்டினியூ நான் ஒரு இடம் விட்டுறது நான் அப்படி பாருங்க நான் என்ன பண்ண முடியும், அதுக்காக நாங்க என்ன பண்றது, நீங்க அதர்மம் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் கிளாஸ் புரியாம நாம என்ன பண்றது, உட்கார்ந்து பழைய கிளாஸ் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் சொல்லி அத ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லணும் ஆக்சுவலா. அப்புறம் குரு ஆரம்பிக்கணும். அதுதானே தர்மம். போன கிளாஸ் சொல்றது ஏன் நான் ஏன் சொல்லணும்? யூ ஷுட் ரீகலெக்ட். எனி ஒன் ஆஃப் யூ ஷுட் கம் ஃபார்வர்ட். ஜி இன்னைக்கு 10 நிமிஷம் போன கிளாஸ் நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்றேன் ஜி. தட் இஸ் தர்மா. தர்மம்ங்கிறது நாம் நினைக்கிற தான தர்மம் பண்றது, பொய் பேசாம இருக்கிறது, உண்மை பேசுறது. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த தர்மா. That dharma only can give you strength and mind. அந்த மனம்தான் சாஸ்திரம் சொல்ற ஞானத்தை தாங்கி பிடிக்கிற சக்தி கிடைக்கிறது மனம். அதுக்காக சொன்னேன். ஏன்னா பாஷ்ய கிளாஸ் இவ்வளவு கிளாஸ் போயிருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் என் பங்குக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுனீங்கிறத தர்மம். ஓகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம.